செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேண்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மரதையாக நினைச்சேன். எரும மாடு மாதிரி கலக்குறீங்க நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சா நெடியாரம், பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு கூட மரத இவளை இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா யார் அவங்கெல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் 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 நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது, பார்த்து போ. நாய் கண்டா விடாது. போகியா, போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன் மொழி தேனு, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுங்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலன்னு வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ.
இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத வாயத்திரடா. விஷம்ண்ணே. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா பாக்கெட்ட பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல எழுதிக்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதில் சேர்த்துக்க. தேன்மொழி, ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். எலே, நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. சித்தப்பு, சித்தப்பு, சித்தப்பு. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா. நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? மாப்பிள விட்டுக்காரல பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பையன். என்னடா அமாவாசை? அண்ணே, உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறிய. சோத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும். ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலிச்சாமி, என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். கைக்கு சிக்க நான் ஒரு மாதிரியான விட மாட்டேன்.
குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி உழைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடிக்கு போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ அந்த சின்ன பண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே. உனக்கு என்ன காலில் அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். தேனே 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 தேனே. என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. தேனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல ஊது பாரு. பாரு அந்த போகுது. எங்கயா? தாடா நல்லா போகுது. தாடையா? பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தாடா அந்த போகுது பாரு. அண்ணாங்க வரவில்ல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? பாவி கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்த கற்பம் சொன்னேன். சொல்லு நான் தாங்க மாட்டேன். உண்மையை சொல்றேன். எவ்வளவுதான் 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 101 கொடுத்துறேன். என்ன விட்டுரு. இந்தா சொல்ல. பாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான் எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க. உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பார்க்கலையே. உங்களுக்கு பார்த்தா சரியில்லை தான் அங்க போறோம். ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க. நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்கயா படிக்க போற? எம்மா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? கடவுளே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு. வாயை திறக்காத கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன்.
மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு. அம்மாவாசை. அம்மாவாசை. உன்னை காவல் பண்ண சொன்னா கருங்குறங்கிய காவல் பண்ணிருக்கேன். எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? குடிச்சனா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு கண்டதெல்லாம் மூஞ்சில சவக்கலை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ, அவ ஜாதகத்தை வச்சுட்டு ஏன் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி, சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு. என்னது மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது? ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய், என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய், பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ, എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிക്കയില്ല. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ, சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்கு ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ, என்னையா அது? சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயிலர் ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ, என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது? பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லணும், வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே, என்ன பாவண்ண அந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய், என்ன அவ்வளவு அயோக்கியம் நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி, இந்த பையல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. நம்ம சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் வீடியாவது புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவன் கிடக்குறாங்க, ஏதோ சின்ன சிறுசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவான். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரியபாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்காம பாயசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்? அதுக்கு என்னங்க, செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான்.
ஐயோ. அப்ப நாங்க புறப்படுறோம். பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுங்கிற? பொண்ணு பாக்குறது? அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? அட போங்கம்மா. டேய் டேய் வாடா. டேய் என்ன விரல புடிங்க வெளிய வச்சியா? நெட்டை எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100% உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுற. அண்ணே அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு. ചേട്ടാ ബാദാം പാല്. சரி பால் எங்கடா பால்? குடிச்சாச்சே. யாரு? நீயா? ஆமா, பாலா போறதே பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு தானே சொன்னாங்க, பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே ரொம்ப பேச நான் தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன புதினே? சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10ஆவதுக்கு பாலை வேற வாங்கி குடிச்சுட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டுவிட்டேன். என்ன சாமி உமக்கு யோகம் வந்தாச்சு. ஓய் யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்மா தம்பி அமைச்சர் ஆயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த மாலை. അയാൾ அமைச்சரானதுக்கு ഇയാൾക്ക് എന്തിനു മാല? ஈயாளா? எறும்பாளு, பூச்சி ஆளு, புழு ஆளு. இந்த ஆளுகிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள்? மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அப்பத்தானே காரியம் நடக்கும். அண்ணே சாமி என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மை குட்டி. ஏய் இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லியிருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. അങ്ങനെയേ കട്ടിക്കിട്ടാലും നിങ്ങൾ പറഞ്ഞ അമ്മുകുട്ടി ഇതല്ലേ? இதே കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് തിണ്ണെ കിടക്കുന്ന ആള് അതല്ലേ? அதே. ஐயோ நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்மை பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് എത്ര നേരമായി? എന്തിനാ ഈ വയസ്സായവരോട് പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്നേ? മനസ്സിലായോ? மனசிலாயி. டேய் ஆயி, இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய் இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கங்க. அப்ப வரட்டுமா? கொம்பு பாத்தியா பேரிக்கா மாட்டேனுக்கு வந்த வாழ்வே. இருக்கிறது ஒரு கட்டிலே, போன உடனே பொத்துரோடைய போகுது. ஐயோ சேட்டா, என்ன இது? விடு சேட்டா. கோவிந்தா வரட்டுமா? குட்டி அம்மா அம்முக்குட்டி அவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி? 45, 46, 47, 48. அப்பா என் தோசை நீங்கி உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சோப் எடுத்தோ? எதுக்கு? மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல. இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்ன பொம்மு കുളിക്കുന്നപ്പോ ரொம்ப அழுத்தி சொரிഞ്ഞല്ലോ നിങ്ങൾ. വലിക്കുന്നു. நாம்பள அதுல யானைப்பாக. ஏண்டா தீவட்டி தலையா, காலையில தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சமே, அதை நீங்க கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுக. ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாடா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வெட்டன். வாடா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே.
பாவம் அம்முக்குட்டி. பொம்மு கொல்லிக்கன்னு பட்ட போது வா உள்ள போலாம். யாரு எங்களுக்கு கொல்லிக்கண்ணு ஐ ஐ ஏ டக்கு டக்கா டக்கு டக்கா. பாத்தியா எண்ணெயில விழுந்த பண்ணி மாறுந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? ബൊമ്മക്കുട്ടി കൊടുത്തു വച്ചവൾ. ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു. നീ മറ്റുവാ ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു. എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട്, പറയട്ടെ? உன்னிடத்தில் உண்டோ? പറയടി. പറയാം. എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ഓ ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി കതവിനെ താഴിട്ട് കട്ടിന്മേ തള്ളണം. ஓ நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? അമ്മൂക്ക് എന്നെയുണ്ട്. அம்மு குடிச்ச வாழை வட்டி நம்மளும் வாழை வட்டி இருக்கிறது. ஏய் சொன்னா கேளு. டேய் நில்லுங்கடா. ஏய் டேய் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு வேணும். இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது. അതെ അതെ. என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீங்க கடிச்ச உடனே என்ன திட்டுக்குது? மெதுவா சாப்பிடுங்க. அதான் எந்திருவாரு. அது மோடி மேஸ்த மாதிரியே படுத்து கிடக்கு. நீ பயப்படாத. ஐயோ ஐயோ தேன் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. யாரா அவன் சங்கூதரவன்? யாரா சங்கூதரது? யார் சங்கூதரது? யார் சங்கூதரது? யாரா சங்கூதரவன்? என்ன யாரையுமே காணோம். ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கூதரானுங்களே. இனி தொட்டு இருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேண்டாம் காயட்டும். சீக்கிரம் வாங்க. கடைசியா ஒரு முகத்தை பாத்துங்க. யோ பொணத்து முகம் அங்க இருக்கியா? அதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? போயா வாங்க வாங்க. வாடா முகமா கூப்பிடுறாங்க. அண்ணே என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம். அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்க போகணும். வாங்க. டேய் செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் அண்ணே, சொன்னா கேளுங்க. என்னடா தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000. கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய. போயா. அடடே சிவங்கால எப்ப வந்தீங்க? டேய் இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான். புதைச்சா எவ்வளவு? 500, எரிச்சா 700, உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவனே, நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சிட்டியாடா? ஐயோ நான் இல்லையே. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் உன்னை நான் எங்க விட்டுடுங்க. நான் இல்ல. என்ன விட்டுடுங்க. உடுப்பு பையா. ஐயா, நான் இல்லையா? ஐயோ இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. டேய் சிவங்கால இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் டேய் எங்க அந்த தேங்காய் மடை எனக்கு சீவே புறா சீவே. அடே എന്താ ഇവിടെ സത്തം? எங்கடி அந்த சிவங்கால பையா? വന്നു ബൊമ്മക്കുട്ടിയെ കൂട്ടിക്കൊണ്ട് ഓടിപ്പോയി. ஓ, ஓடி போய் ஓடியே போயிட்டானே. എന്താ വിഷയം? எந்த விஷயமா? அடியே அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. അല്ല அல்ல இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். അപ്പോ എനിക്ക് മൂലമില്ല. இல்ல നിങ്ങൾക്ക് ദോഷമില്ല. இல்ல നമ്മൾ രണ്ടുപേരും இப்பவே என்னோட ராசி நல்ல ராசி. இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா பேசி